அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹீலர் பாலமுருகன். இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தையை பத்தி பார்க்கலான் இருக்கேன். குணமாகுதல். இந்த குணமாகுதல் என்ற வார்த்தையை நாம எல்லாமே பயன்படுத்துவோம். அந்த வார்த்தை நம்மளுடைய ஆன்மீகத்திற்கும் நம்மளுடைய மனதிற்கும் சம்பந்தப்பட்டது. இந்த வார்த்தையை நம்ம எங்கெங்க பயன்படுத்துவோம்? யாரேனும் ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பொழுது, உறவினர்களோ தெரிந்தவர்களோ அனுமதிக்கப்பட்ட பொழுது அங்க போய் நீங்க குணமாக வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன், நீங்கள் குணமாக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அப்படின்னு குணமாகுதல் என்ற வார்த்தையை பயன்படுத்தும். குணம். அப்ப அவனுக்கு நோய் எங்கிருந்து வந்திருக்குதுன்னா, நம்மளுடைய மனமும் ஆன்மீகமும் உடலும் சார்ந்த தன்னிலையில் அவனுடைய ஆன்மா நற்குணங்களை இழந்து குணமற்ற நிலையில் எண்ணங்கள் வடிவிலும் சிந்தனை வடிவிலும் அவனுடைய செயலாக்க வடிவிலும் நற்குணங்களை இழந்த பொழுது அவன் நோய்வாய்ப்படுகிறான். அதே தன்னிலையில் தன்னுடைய குணநலன்களை நான் என்ற தன் குணநலன்களை நல்லதிற்கு மட்டும், நல்ல சிந்தனைக்கு மட்டும் தன் ஆன்மாக்களையும் பிறர் ஆன்மாவையும் பாதிக்காத அளவு அவன் நடந்து கொண்டு தன் குணம் பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் தன்னுடைய எண்ணங்களை மட்டும் அவன் மாற்றிக்கொண்டால் உடலில் ஒரு விதமான வேதியியல் மாற்றம் உருவாகும். அந்த வேதியியல் மாற்றத்தின் இயல்பாகவே அவன் நோய்வாயில் இருந்து சீக்கிரம் விடுதலை பெறுவான். ஆகையில் குணமாகுதல் என்ற ஒரு வார்த்தையை தன் மனமும் தன் சிந்தனையும் தன் ஆன்மாவும் நல்ல எண்ணங்களை நல்ல குணமாக வைத்துக் கொண்டிருந்தார், நற்குணங்களை வைத்துக் கொண்டிருந்தால் அவன் நோயிலிருந்து விடுதலை பெறுவான் என்பது மிகவும் சாலச் சிறந்தது. ஆகையால் அனைவரும் நற்குணங்களை பெற்று நோயிலிருந்தும் மன எண்ணத்தின் அடிப்படையில் இருந்து விடுதலை ஆக வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இனி வரும் காலங்களில் நற்சிந்தனைகளை பெற்று குணமாவோம். வாழ்க வளமுடன்.